ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வர இருக்கிற அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த பெரிய வியாழன் ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் அனைவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக கடைசியாய் ஆண்டவர் ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தும்படியாய் நம்முடைய வாழ்க்கையில் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். ஆகவே நம்முடைய ஆண்டவரை நாம் நினைவு கூறும்போம். நம்முடைய வாழ்க்கையிலே, நித்திய வாழ்க்கையிலே பங்குள்ளவர்களாய் காணப்பட ஆண்டவர் நம் அனைவருக்கும் அருள் புரிவாராக. நம் அனைவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம், செபிப்போம், செபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திலும் சுவாமி, இந்த பெரிய வியாழன் ஆராதனையிலே தேவன் நீர் எங்களை அழைத்து வந்து, ஆண்டவரே என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லி உம்முடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பானம் பண்ண தேவன் நீர் எங்களுக்கு கிருபை அளிக்கிறீர். அதை எண்ணியுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இப்போதும் சுவாமி, இதன் மூலமாக எங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிலுவை அண்டை நெருங்கி சேரவும், எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் பலனடையவும் தேவன் நீர் பாராட்டுகிற கிருபைகளை, இரக்கங்களை எண்ணியுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். குறிப்பாக இந்த ஆராதனை முற்றிலும் ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய வழி நடத்துதல் எங்களோடு இருக்கட்டும். நாங்கள் பாட இருக்கிற பாடல்கள், சிந்திக்கிற வசனங்கள், இவை அனைத்திலும் தேவன் நீர் எங்களோடு இடைப்படுங்க சுவாமி. இன்னும் வர இருக்கிற பிள்ளைகளை தேவநீர் தடைகளை முறித்து போட்டு துரிதமாய் எங்கள் மத்தியில் அழைத்து கொண்டு வரும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். உம்முடைய மாறாத பிரசன்னம் தொடர்ந்து எங்களை வழி நடத்தட்டும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனை ஆரம்பமாக நம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்திலே 438வது பாடலை நாம் பாடுவோம். அன்பரின் நேசம் ஆர் சொல்லலாகும் என்ற பாடலை நம் அனைவரும் எழுந்து நின்று நாம் பாடுவோம். அன்பரின் நேசம் ஆர் சொல்லலாகும் அதிசய, அன்பரின் நேசம் ஆர் சொல்லலாகும் துன்பகோரம் தொடர்ந்திடும் நேரம் அதிசய, அன்பரின் நேசம் ஆர் சொல்லலாகும். வியாழனிரவினில் வியாகுலத்தோடே விளம்பின போதகம் மறந்திடலாமோ? வியாழனிரவினில் வியாகுலத்தோடே விளம்பின போதகம் மறந்திடலாமோ? அதிசய, அன்பரின் நேசம் ஆர் சொல்லலாகும். பிரிந்திடும் வேளை நெருங்கினதாலே வருந்தின சீடர்காய் மறுவி நின்றாரே. பிரிந்திடும் வேளை நெருங்கினதாலே வருந்தின சீடர்காய் மறுவி நின்றாரே. அதிசய, அன்பரின் நேசம் ஆர் சொல்லலாகும். இதுவென் சரீரம், இதுவென் ரத்தம், என்னை நினைத்திடும்படி அருந்துமென்றாரே. இதுவென் சரீரம், இதுவென் ரத்தம், என்னை நினைத்திடும்படி அருந்துமென்றாரே.
அதிசய அன்பரின் நேசம் ஆர் சொல்லலாகும். செடியும் கொடியும் போல் சேர்ந்து தம்மோடே முடிவு பரியந்தம் நிலை பிறந்தாரே. செடியும் கொடியும் போல் சேர்ந்து தம்மோடே முடிவு பரியந்தம் நிலை பிறந்தாரே. அதிசய அன்பரின் நேசம் ஆர் சொல்லலாகும். பக்தர்க்காக பரமனை நோக்கி மேத்தவும் மூக்கமாய் வேண்டிக் கொண்டாரே. பக்தர்க்காக பரமனை நோக்கி மேத்தவும் மூக்கமாய் வேண்டிக் கொண்டாரே. அதிசய அன்பரின் நேசம் ஆர் சொல்லலாகும். அதிசய அன்பரின் நேசம் ஆர் சொல்லலாகும். நாம் அனைவரும் நின்றோனமாக மாறி மாறி வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 51ஆம் சங்கீதத்தை நாம் அனைவரும் நின்றோனமாக மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 51ஆம் சங்கீதம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்போது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழியை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். நாம் சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது தகன பலியும் சர்வாகன தகன பலியும் ஆகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுவீர். அப்பொழுது உமது பீடங்களின் மேல் ஆலைகளை பலியிடுவார்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம்
அதன் சொன்னமாக அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கடுமையாக பிறந்தார். ஒன்றை பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கப்படப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனின் வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசு சபையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் ஒன்றென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். ஜெபம் செய்வோம். நாம் அனைவரும் கர்த்தருடைய ஜெபத்தை பயபக்தியோடு சேர்ந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையில் இருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இருந்தவனமாக நம்முடைய பாடல் புத்தகத்திலே 351வது பாடலை நாம் பாடுவோம். திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறை இயேசுவே என்ற பாடலை நாம் அனைவரும் இருந்தவனமாகவே நாம் பாடுவோம். பாடல் எண் 351வது பாடல். திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, இளைப்பாறுதல் தரும் தேவா களைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா களைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்ச சுகமாயங்கு தங்கிடுவே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்ச சுகமாயங்கு தங்கிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. என்னை நோக்கி கூப்பிடு என்றீர் இன்னல் துன்ப நேரத்திலோ, என்னை நோக்கி கூப்பிடு என்றீர் இன்னல் துன்ப நேரத்திலோ, கருத்தாய் விசாரித்து என்று கனிவோடு என்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து என்று கனிவோடு என்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே, தாமதன்பை
சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே மனமாற மாந்த நிரல்ல மனவேண்டுதல் கேட்டிடும் மனமாற மாந்த நிரல்ல மனவேண்டுதல் கேட்டிடும் எனதுள்ள மூற்றி ஜெபித்தே இயேசுவே உம்மை அண்டிடுவே எனதுள்ள மூற்றி ஜெபித்தே இயேசுவே உம்மை அண்டிடுவே திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே என்னை கைவிடாதிரும் நாதா என்ன நீந்தை நேரிடினோ என்னை கைவிடாதிரும் நாதா என்ன நீந்தை நேரிடினோ உமக்காக யாவும் சகிப்பே உமது பலனீந்திடுமே உமக்காக யாவும் சகிப்பே உமது பலனீந்திடுமே திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே உம்மை நோக்கமாய் நோக்கி பார்த்தே உண்மையாய் வெட்கமடையே உம்மை நோக்கமாய் நோக்கி பார்த்தே உண்மையாய் வெட்கமடையே தமது முக பிரகாச தினமும் என்னில் வீசிடுதே தமது முக பிரகாச தினமும் என்னில் வீசிடுதே திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே விசுவாசத்தால் பிழைத்தோங்க வீரபாதை காட்டினீரே விசுவாசத்தால் பிழைத்தோங்க வீரபாதை காட்டினீரே வளர்ந்து கனி தரும் வாழ்வை விரும்பி வர வேண்டுகிறேன் வளர்ந்து
ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு ஏற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் மீண்டும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுக்கும்படி ஆண்டவர் கடைசி நேரத்திலே நமக்கு ஆண்டவர் ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். ஆகவே அந்த ஐக்கியத்திலே நீங்களும் நானும் உறுதி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும், பற்று உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் சொல்லும்போது, உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் கடைசி பரியந்தம் நம்மோடு இருப்பதற்கு ஆண்டவர் விரும்பின இந்த விருந்து ஆண்டவருடைய திருவிருந்து. ஆகவே இந்த நாளிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், கழுவின கர்த்தர். நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் கழுவுகிறவராய் காணப்படுகிறார். ஆதாரமாய் நாம் பார்க்கும் பொழுது சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறான், 51ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 51:2. என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது தான் செய்த தவறுக்காக மனம் வருந்தி அங்கு ஜெபிக்கும் பொழுது சொல்லுகிறார், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். இங்கு நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் கடைசி நேரத்திலே தம்முடைய சீஷர்களோடு ஆண்டவர் ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தும் பொழுது தம்முடைய சீஷர்களை எல்லாம் அந்த பந்திக்கு அழைக்கிறார். அழைத்த தேவன் என்ன செய்கிறார்? தன்னை மிகவும் தாழ்த்துகிறார். வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அவரை குறித்து சிந்திக்கும் பொழுது அவர் மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அதை முழுவதும் கடைபிடிக்கிறவராய், பிதாவின் சித்தத்தை முழுவதும் நிறைவேற்றுகிறவராய் அவருடைய திருப்பணிகள் இந்த உலகத்திலே காணப்பட்டது. ஆகவேதான் கடைசியாய் ஆண்டவர் தம்முடைய பாவங்களை கழுவ வேண்டும் என்பதற்காக, மனுமக்களின் பாவங்களை கழுவி சுத்திகரிக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் சீஷர்களை அழைத்து இந்த நாளிலே ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுடைய பாதங்களை கழுவுகிறவராய் காணப்படுகிறார். குறிப்பாக அநேக நண்பர்களுக்கு தெரியும், குறிப்பாக கத்தோலிக்க திருச்சபையிலே இந்த நாட்களிலே குறிப்பாக ஃபாதர்கள் என்ன செய்வார்கள் என்றால், இந்த நாள் உண்மையாகவே அவர்கள் என்ன பண்ணுவார்கள், ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தி என்ன செய்வார்கள் என்றால் கால்களை என்ன பண்ணுவார்கள், கழுவுவார்கள், சுத்திகரிப்பார்கள். குறிப்பாக அடியேன் லயோலா கல்லூரியிலே படிக்கும் பொழுது அதை நான் கண்கூடாய் பார்த்திருக்கிறேன். எதற்காக சொல்லுகிறேன் என்றால், அதற்கு அடையாளமாய் ஆண்டவர் உணர்த்தும் போது என்ன சொல்லுகிறார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு உணர்த்தும் போது அவரை நினைவு கூறும்படி நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறான், 51:7 வாசிக்கும் பொழுது வாசியுங்கள், நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் மலையிலும் வெண்மையாவேன். என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும். இங்கு சொல்லுகிறான், என் மீறுதல்களை நீர் அறிந்திருக்கிறீர், என் அக்கிரமங்களை நீங்க என்னை முற்றிலும் கழுவி என்று சொன்ன சங்கீதக்காரன் அடுத்தபடியாய் சொல்லும்போது சொல்லுகிறான், ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும். அது மாத்திரமல்ல, நான் அப்பொழுது சுத்தமாவேன். ஆண்டவர் சுத்திகரிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை சுத்திகரிக்கப்படும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் அங்கு சொல்லும்போது சொல்லுகிறான், என்னை கழுவியருளும், அப்பொழுது மலையிலும் நான் வெண்மையாவேன். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வெண்மை என்பது எதற்கு அடையாளம் என்றால் பரிசுத்தத்திற்கு அடையாளமாய் காணப்படுகிறது. ஆகவேதான் ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அறைகூவலை கொடுக்கிறார். இதே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் கழுவின கர்த்தர். எவைகளை ஆண்டவர் கழுவுகிறார்? இந்த உலகத்திலே நாம் பார்க்கும் பொழுது அநேக காரியங்களை நீங்களும் நானும் இந்த உலக காரியங்களிலே நாம் கழுவுவது உண்டு. ஆனால் ஆண்டவர் தம்முடைய திருப்பணிகளிலே
முக்கியமாய் 3 நிலைகளிலே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை கழுவுகிறார். எவனமாய் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது வாசியுங்கள். முதலாவதாக யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 13:5. பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தான் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். இங்கு நாம் பார்க்கும் பொழுது இயேசு சீஷர்களின் கால்களை கழுவுகிறார். முதலாவது ஆண்டவர் கழுவும் கர்த்தர். எதை கழுவுகிறார் என்றால் கால்களை கழுவும் கர்த்தர். ரொம்ப சிந்திக்க வேண்டும். ஆண்டவர் தேர்ந்தெடுத்த நம்முடைய சரீர பிரகாரமான உறுப்பு எது என்று சொல்லி பார்க்கும் பொழுது இந்த கால். ஏன் இந்த காலை ஆண்டவர் கடைசி நேரத்திலே கழுவ வேண்டும் என்று சொல்கிறார்? சற்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த கால் தான் நல்லதுக்கும் செல்கிறது, கெட்டதுக்கும் செல்கிறது. இந்த கால் மூலமாய் தான் நம்முடைய வாழ்க்கையிலே எதை சாதிக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ, அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, அதை நாம் என்ன பண்ணுகிறோம்? சாதிக்கிறோம். ஆகவேதான் சங்கீதக்காரன் என் கால்களை என்ன பண்ணும்? கழுவியருளும் என்று சொல்லி சங்கீதக்காரன் உணர்த்துகிறான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் முதலாவது சொல்லும்போது தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கழுவும் கர்த்தர் எதை கழுவுகிறார் என்று சொல்லி நாம் பார்ப்போமே. ஆனால் நம்முடைய கால்களை ஆண்டவர் கழுவுகிறார். ஏனென்றால் நாம் செல்லும் பாதை பரிசுத்தமான பாதையாய் காணப்பட வேண்டும். அவர் விரும்புகிற பாதையை நீங்களும் நானும் தேர்ந்தெடுத்து நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். வழி இதுவே, இதிலே செல்லுங்கள் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு நடவுங்கள் என்று சொன்ன தேவன் நடக்கும்படியாய் தம்முடைய பிள்ளைகளின் கால்களை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? கழுவுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே அன்றாட வாழ்க்கையிலே நீங்களும் நானும் கழுவி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய சிந்தை, ஆண்டவர் எதை எடுக்கிறார்? பாதத்தை எடுக்கிறார், தேர்ந்தெடுக்கிறார். இரண்டாவதாக அந்த பாதத்தை ஆண்டவர் தேர்ந்தெடுப்பதற்கு இன்னொரு காரியம் என்னவென்றால் தம்மை தாழ்த்துவதற்கு அடையாளம். ரொம்ப முக்கியமான காரியம். இந்த பாதம் அநேக தவறுகளையும் செய்ய செல்கிறது, அதை தான் நான் சொன்னேன். ஆனால் இந்த பாதத்தை நாம் என்ன பண்ண மாட்டோம்? அநேக நேரங்களிலே மதிப்பது இல்லை. அன்றாட வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு காயம் என்று வந்தால்தான் அந்த பாதத்திற்கு என்ன பண்ணுவோம்? ரொம்ப கவனத்தை செலுத்துவோம். ஆனால் ஆண்டவர் எதற்கு கவனத்தை கொடுத்தார், எதற்கு கவனத்தை செலுத்தினார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, எந்த ஒரு காரியம் மதிக்கப்படவில்லையோ அந்த காரியத்துக்கு ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? மதிப்பை கொடுக்கிறார். சற்று நாம் சிந்திக்கும் பொழுது ஜீவராசிகள், பல ஜீவராசிகள் இருந்தது. ஆனால் ஆண்டவர் குருத்தொலை பவனி அன்று அவர் தேர்ந்தெடுத்த ஜீவராசி எது? கழுதை. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நாமும் சிந்திக்கப்பட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தெரிந்தெடுக்கிற கழுவும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவது நம்முடைய வாழ்விலே எதை கழுவுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது தாழ்மையின் ரூபம் எடுக்கிறார். அவருடைய பிறப்பிலையும் தாழ்மையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அந்த தாழ்மைக்கு அடையாளமாய் இந்த பாதம், இந்த கால்கள் காணப்படுகிறது. ஆகவேதான் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கால்களை கழுவும் கர்த்தராய் காணப்படுகிறார். இதே யோவான் 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது வாசியுங்கள். 13:14. ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். இங்கு நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய போதகருமாகிய நானே கழுவினதுண்டானால் நீங்களும் என்ன பண்ண வேண்டும்? கழுவ வேண்டும். குறிப்பாக நம்முடைய வட மாநிலத்திலே உள்ள ஊழியத்தை குறித்து நாம் சற்று சிந்திக்கும் பொழுது அங்குள்ள பிள்ளைகள் எத்தனை பேர் இங்கு சென்றிருப்பீர்கள்? கண்டிப்பாக ஆலயத்தை நாம் கட்டி கொடுத்திருக்கிறோம் வட மாநிலத்தில். ஆனால் அங்கு செல்லும்போது அங்கு பிள்ளைகள் என்ன செய்வார்கள் என்பது நமக்கு தெரிந்திருக்கும். ஆலயத்தை பிரதிஷ்டை செய்வதற்கு முன்பதாக நம்மை அமர வைத்து என்ன பண்ணுவார்கள்? அந்த பிள்ளைகள் நம்முடைய பாதங்களை என்ன பண்ணுவார்கள்? கழுவுவார்கள். அதை எத்தனை பேர் நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள், பார்த்திருக்கிறீர்கள் என்று தெரியவில்லை. அடியனுடைய தகப்பன் அநேக முறை ஈசிஐ சைதாப்பேட்டை திருச்சபையிலிருந்து செல்லும்போது அதனுடைய புகைப்படங்களை எல்லாம் வைத்திருக்கிறேன். எதற்காக சொல்கிறேன் என்றால்,
அங்கு எதற்கு அடையாளம்? தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தாழ்மைக்கும் பரிசுத்தத்திற்கும் அடையாளத்தை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? உணர்த்துகிறவராய் காணப்படுகிறார். முதலாவது தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கால்களை கழுவுகிற கர்த்தர். நானே கழுவும் போது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நாமும் என்ன பண்ண வேண்டுமா? ஒருவருடைய பாதத்தை ஒருவர் கழுவ முந்திக் கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே மன்னிப்பதிலே ஆண்டவர் தயை பெருத்திருக்கிற கர்த்தர். எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் உணர்த்தும் போது சொல்கிறார், 70 முறை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவது காரியம், கழுவும் கர்த்தர் எதை கழுவுகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது தம்முடைய பிள்ளைகளுடைய கால்களை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? கழுவுகிறவராய் காணப்படுகிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எவைகளை கழுவுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். லூக்கா 10ஆம் அதிகாரம் 34வது வசனம். கிட்ட வந்து அவருடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்திற்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். இரண்டாவது நாம் பார்க்கும் பொழுது இந்த உவமை எந்த உவமை என்பது நாம் அனைவருக்கும் அறிந்தது. நல்ல சமாரியனுடைய உவமை. வழி அருகே செல்லுகிறார்கள், இருவர் சென்றார்கள், பார்த்துவிட்டு சென்றார்கள். ஆனால் சமாரியன் என்ன பண்ணினான்? பார்த்துவிட்டு தன் சுய வாகனத்தை ஏற்றி அவனை பராமரித்தான். பராமரிப்பதோடு இல்லை, என்ன சொல்லுகிறான்? இன்னும் ஏதாவது கூடுதல் ஆகினால் அதை நான் நாளை வரும்போது தருகிறேன் என்று சொல்லி பராமரிக்கிறான். இரண்டாவது நிலை ஆண்டவரிடத்திலிருந்து இந்த சமாரியனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய இரண்டாவது அனுபவம் என்ன என்றால், காயங்களை கழுவின கர்த்தர். நம்முடைய காயங்களை கழுவும் கர்த்தர். முதலாவது நம்முடைய கால்களை கழுவுகிறார். அடுத்தபடியாய் பார்க்கும் பொழுது நம்முடைய காயங்களை கழுவுகிறார். இந்த காயம் என்பது எதை குறிக்கிறது என்றால், அநேக நேரங்களிலே நம்முடைய சரீரத்திலே புண்கள் வேதனைகள் வரும்போது அதை காயம் என்று சொல்லுவோம். ஆனால் ஆண்டவருடைய பார்வைக்கு எது காயம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, மிகுந்த அக்கிரமம், பெரிய பாவங்கள், மறைக்கக்கூடாத கிரியைகள், அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில செய்த பெரிய தவறுகள், அதை காயம் என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை நாம் பார்க்கும் பொழுது மனிதர்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலே மனிதர்களுடைய சிந்தனை எப்படி இருக்கும் என்றால், நாம் செய்த தவறை சுட்டி காட்டும்படியாய் என்ன பண்ணுவார்கள்? காணப்படுவார்கள். ஆனால் ஆண்டவர் கழுவும் கர்த்தர் முதலாவது நம்முடைய கால்களை கழுவினார். இரண்டாவது சொல்லுகிறார், நம்முடைய காயங்களை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? கழுவுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற காயங்கள். அநேக நேரங்களிலே ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற காயங்கள் எப்படிப்பட்ட காயங்களா இருந்தாலும் ஆண்டவர் உணர்த்தும் போது சொல்லுகிறார், தம்முடைய பிள்ளைகளுடைய காயங்களை ஆண்டவர் கழுவுகிறவராய் காணப்படுகிறார். ஆகவேதான் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சுகத்தை கொடுத்த கர்த்தர், பலத்தை கொடுத்தவராய் காணப்படுகிறார். இதை நாம் வாசிக்கும் பொழுது வாசியுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை யாராவது வாசியுங்கள். 16:33. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 33வது வசனம். மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவர் அவர்களை அங்கு அழைத்து கொண்டு போய் அவருடைய காயங்களை கழுவினார். அவரும் அவருடையவைகள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். சிறக்காவலன் ரட்சிக்கப்படுதல். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் காயங்களை கழுவும் கர்த்தர் எவைகளை கழுவுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, இங்கு சிறை காவலன் காணப்படுகிறான். ரட்சிக்கப்படுவதற்கு ஏதாவது தடை உண்டா என்று சொல்லி கேட்கிறான். அப்போது சொல்லுகிறான், இல்லை, தடை எதுவும் இல்லை, பெற்றுக்கொள்ளலாம், ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி உணர்த்துகிறதை அங்கு நாம் பார்க்கிறோம். எதை அடையாளம் என்றால், தன்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற குறைகள், பாவங்கள் எல்லாவற்றையும் விட்டு விலகி
தன்னுடைய காயங்களை கழுவுவதற்காய் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? தீர்க்கதரிசியை அதற்கென்று அனுப்புகிறார். வேதத்திலே அந்த பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது சென்று வாசித்து பாருங்கள். அந்த அதிகாரத்திலே 16ஆம் அதிகாரம் 25 முதல் 34 வரை உள்ள வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கு ஆண்டவர் தெளிவாய் உணர்த்தும் போது சொல்லுகிறான், அந்த சிறை காவலன் எவனமாய் ரட்சிக்கப்படுகிறான், அவருடைய வாழ்க்கையில் உள்ள காயங்களை ஆண்டவர் எவனமாய் நீக்குகிறார் என்பதை அந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் காயங்களை கழுவுகிறாய் காணப்படுகிறார். இதே யோபு பக்தன் சொல்லும் போது சொல்லுகிறான், 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். யோபு 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை என்ன பண்ணுகிறது? ஆற்றுகிறது. ஆண்டவருடைய கை அவருடைய பிள்ளையுடைய காயங்களை என்ன பண்ணுகிறது? ஆற்றுகிறதாய் காணப்படுகிறது. அவர் காயப்படுத்தி என்ன பண்ணுகிறார்? காயம் கட்டுகிறார். யோபு பக்தனுடைய வாழ்க்கையிலே பட்ட காயங்கள் மிகவும் அதிகம். ஆகவேதான் யோபு பக்தன் எழுதும் பொழுது எழுதுகிறார், காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை என்ன பண்ணுகிறது? என்னை ஆற்றுகிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு இரண்டாவதாக உணர்த்தும் போது காயங்களை ஆண்டவர் கழுவும் கர்த்தராய் காணப்படுகிறார். எரேமியா தீர்க்கதரிசி சொல்லும் போது சொல்லுகிறார், 30ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை என்ன பண்ணுவேன்? ஆற்றுவேன். உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி எதன் மூலமாய்? ஆண்டவருடைய சரீரத்தை பூசித்து அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுவதன் மூலமாய், அதிலே ஐக்கியம் கொள்வதன் மூலமாய் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை என்ன பண்ணுவேன்? ஆற்றுவேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய காயங்களை ஆண்டவர் ஆற்றுகிறவராய் காணப்படுகிறார். கடைசியாய் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் கழுவும் கர்த்தர். எதை கழுவுகிறார் என்று சொல்லி நாம் பார்ப்போமே ஆனால், வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை யாராவது ஒரு வாசிங்கள். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். தமிழத்தில் அன்பு கூர்ந்து தமிழத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவம் கழுவ நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கிய அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இங்கு நாம் பார்க்கும் பொழுது மூன்றாவதாக ஆண்டவர் எவைகளை கழுவுகிறார்? கழுவும் கர்த்தர். கால்களை கழுவும் கர்த்தர் மாத்திரமல்ல, இரண்டாவது காயங்களை கழுவும் கர்த்தர் மாத்திரமல்ல, மூன்றாவது சொல்லுகிறார், நம்முடைய பாவங்களை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? கழுவுகிறவராய் காணப்படுகிறார். இந்த பாவங்கள் கழுவப்படுவது எதற்கு அடையாளம் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஞான ஸ்நானத்திற்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். இன்னைக்கு அநேக நேரங்களிலே தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் மனம் திரும்பி தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஞான ஸ்நானத்திற்கு ஒப்பிட்டு இந்த பாவங்களை ஆண்டவர் உணர்த்துகிறார். எப்படி? பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருப்பதற்கு. இந்த உலகத்திலே ஆண்டவர் நம்ம அழைத்ததற்கு நோக்கம் என்ன? ஆண்டவருடைய வாழ்க்கை, ஆண்டவருடைய பார்வைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாய் அவருடைய பந்தியிலே சேர்வதற்கு நாம் முந்திக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் அதற்கு தான் நமக்கு ஒரு அறைகூவலை தருகிறார். கடைசியாய் பார்க்கும் பொழுது நம்முடைய கால்களை மாத்திரம் கழுவின தேவன் அல்ல, நம்முடைய காயங்களை கழுவின தேவன் மாத்திரம் அல்ல, அவர் நம்முடைய பாவங்களை கழுவுகிறார். ஆகவேதான் கடைசி நேரத்திலே பேதுருடைய வாழ்க்கையிலே மறுதளித்த பேதுரு, ஆண்டவரை குறித்து நான் இவரை காணவில்லை, இவர் யார் என்று தெரியாது என்று சொல்லி உணர்த்தின பேதுருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் முன்பு சொன்னார், சேவல் கூவுவதற்கு முன்பதாக என்னை 3 முறை மறுதளிப்பாய். சேவல் கூவிற்று, ஆண்டவர் திரும்பி பார்த்தார். அதற்கு அடையாளம் என்ன? யோசிக்கிறோமா? தன்னுடைய வாழ்க்கையில நான் குற்றமில்லாத என்ன பண்ணிட்டேன், காட்டிட்டேன் யூதாஸ் காரியோத்து சொன்னான். பேதுரு அதை சிந்தித்து போய் என்ன சொன்னான்? வெளியே போய் மனம் கசந்து அழுதான்.
இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல பேதுருவுக்கும் யூதாசுக்கும் உள்ள சிந்தனை என்னவென்றால், பேதுரு உணர்ந்து மனம் கசந்து அழுதான், பாவங்களை அறிக்கை செய்தான். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ ஆண்டுடைய கரத்திலிருந்து இரக்கத்தை பெறுவான். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு காரியம், பாவங்களை கழுவும் கர்த்தராய் காணப்படுகிறான். ஆகவேதான் பேதுரு உணர்ந்தான், குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்து விட்டேன், என்னை தலைகீழாய் சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்த பாவங்களுக்காய் நாம் சுமக்க வேண்டிய சிலுவையை ஆண்டவர் சுமந்தவராய் காணப்படுகிறார். ஆகவேதான் மூன்றாவது சொல்லும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எவைகளை கழுவுகிறார் என்றால் நம்முடைய பாவங்களை கழுவுகிறார். வாசியுங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். வாசியுங்கள், தொடர்ந்து வாசியுங்கள். பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்கிறார், நம்முடைய வாழ்க்கையை ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். சொல்கிறார், ஆவியினாலே தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை என்ன பண்ணுகிறார்? பாவங்களை கழுவுகிறவராய் காணப்படுகிறார். இதை நாம் பார்க்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்கிறார். 1ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை யாராவது வாசியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்கிறார், 1ஆம் அதிகாரம், உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள், நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். ஆண்டவர் சொல்லும் எதை சொல்கிறார்? தீர்க்கதரிசி மூலமாய் நம்முடைய கழுவி சுத்திகரிக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் உணர்த்துகிறவராய் காணப்படுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகளை பார்க்கும் பொழுது 22ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், வாசியுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 22:16. இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞான ஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக என்ன பண்ணு? கழுவப்படு என்றார். ஆண்டவர் தாமதிக்க கூடாது. நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள். அது எதற்கு அடையாளம்? நம்முடைய பாவங்களை கழுவுவதற்கு அடையாளம். ஆண்டவர் நமக்கு ஒரு அறைகூவலை தருகிறார். 3 காரியத்தை ஆண்டவர் உணர்த்துகிறார் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில. கழுவும் கர்த்தர். முதலாவது சொன்னார், தம்முடைய பிள்ளைகளுடைய கால்களை கழுவும் கர்த்தராய் காணப்பட்டார். 2வது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய காயங்களை ஆண்டவர் கழுவுகிறவராய் காணப்பட்டார். கடைசியாய் பார்க்கும் பொழுது பிள்ளைகளுடைய பாவங்களை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? கழுவும் கர்த்தராய் இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்வை முழுவதுமாய் கழுவி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். ஆகவேதான் சீஷரில் ஒருவன் சொன்னார், என் கால்களை மாத்திரமல்ல, என்னை என்ன பண்ணுவோம்? முழுமையுமா என்னை கழுவ வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த வசனத்தை வாசிப்போமா? சங்கீதக்காரன் சொன்ன வசனம் 51:2. என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை சுத்திகரிக்கும் கர்த்தர், நம்மை கழுவும் கர்த்தராய் காணப்படுகிறார். நம்முடைய கால்களை, நம்முடைய காயங்களை, நம்முடைய பாவங்களை ஆண்டவர் சுத்திகரிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறார், இதை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அவருடைய சரீரத்தை, அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லி ஆண்டவர் உணர்த்துகிறவராய் இருக்கிறார். அந்த நித்திய ஜீவனின் பிள்ளைகளாய் காணப்பட நம்முடைய வாழ்வை
இன்னும் கழுவி சுத்திகரிக்க நம்முடைய வாழ்வு கொடுப்போம். நிச்சயமாய் ஆண்டவர் நம்முடைய ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்வை ஆண்டவர் பலப்படுத்தி நம்முடைய காயங்களை, நம்முடைய கால்களை, நம்முடைய பாவங்களை கழுவி நம்மை வழிநடத்துவாராக. ஆமென். திருச்சபைக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். குறிப்பாக நாளைய தினம் சரியாக காலை 9 மணி முதல் பெரிய வெள்ளி ஆராதனை நடைபெறும். ஆகவே பிள்ளைகள் அனைவரும் தவறாமல் சரியாக 9 மணிக்கு நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இன்னும் பூக்களுக்காக நன்கொடைகள் நீங்கள் கொடுக்க இருக்கிற பிள்ளைகள், அதற்கு உங்களுடைய நன்கொடைகளை நீங்கள் கொடுத்து உதவும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக ஈஸ்டர் பண்டிகை ஆராதனை சரியாக காலை 5 மணிக்கு நடைபெறும். ஆகவே பிள்ளைகள் அதற்கு நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுங்கள். நாளை மறுநாள் பிள்ளைகள் பூக்கள் அலங்காரம் செய்வதற்கு பிள்ளைகள் உங்களுடைய ஒத்துழைப்பை மாலையிலே தரும்படி, அனைவருடைய ஒத்துழைப்பை தரும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக பண்டிகை காலையிலே சிற்றுண்டி வழங்குவதற்கு அதற்கான நன்கொடைகளையும் பிள்ளைகள் இயன்றவரை நீங்கள் கொடுத்து உதவும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்னொரு முக்கிய அறிவிப்பு, நாளைய தினம் குறிப்பாக சுயவிருப்பு உண்டியல் காணிக்கைகளை நீங்கள் படைக்க வேண்டும். ஆகவே பிள்ளைகள் தவறாமல் உங்களுடைய சுயவிருப்பு உண்டியல் காணிக்கைகளை நீங்கள் தவறாமல் படைக்கும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆராதனை இறுதியாக நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்திலே 216வது பாடலை நாம் பாடுவோம். அப்போது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவருக்கு நாம் சமர்ப்பிப்போம். இயேசுவே கல்வாரியில் என்ற பாடலை நாம் அனைவரும் எழுந்து நின்று நாம் பாடுவோம். 216வது பாடல். ஒரு சில சரணங்களை மாத்திரம் நாம் பாடுவோம். இயேசுவே கல்வாரியில் என்னை வைத்து கொள்ளும், பாவம் போக்கும் இரத்தமாய் திவ்ய ஊற்றை காட்டும். மீட்பரே மீட்பரே மேன்மை நீரே, பேனில் வாழும் ஆழவும் நன்மை செய்குவீரே. பாவியேன் கல்வாரியில் ரட்சிப்பை பெற்றேனே, ஞான ஜோதி தோன்றவும் கண்டு பூரித்தேனே. மீட்பரே மீட்பரே ஏதன் மேன்மை நீரே, வேனில் வாழும் கண்டோனாக பக்தியோடு ஜீவிக்க என்னை ஆழ்வீராக. மீட்பரே மீட்பரே ஏதன் மேன்மை நீரே, வேனில் வாழும் அளவும் நன்மை செய்குவீரே. நாம் அனைவரும் உட்கார்வோம். ஆண்டவருடைய ஐக்கிய பந்தியிலே நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். பாடல் புத்தகத்திலே பின்னாக 469வது பக்கத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம்.
இந்த பரிசுத்த சாக்கிரமத்தை நாம் ஆண்டவர் தாமே ஏற்படுத்தினார். அவருடைய பாடுற்ற சரீரத்துக்கும் அவர் சிந்திய இரத்தத்திற்கும் அடையாளமாகிய அப்பத்திலும் ரசத்திலும் தம்முடைய சீஷர் பங்கெடுத்துக் கொள்ளுமாறு கட்டளையிட்டார். இது அவருடைய விருந்து. அவருடைய சீஷர் கூறியது, உண்மையாக மனம் வருந்தி தம் பாவங்களை விட்டு விலகினவர்களும் ரட்சிப்புக்கென்று கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்கிறவர்களும் கூடி சேர்ந்து இந்த சின்னங்களை புசித்து குடித்து உங்களுடைய ஆத்துமத்தின் ஆறுதலுக்காகவும் சந்தோஷத்திற்காகவும் விசுவாசத்தால் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனில் பங்கெடுத்துக் கொள்வீர்களாக. இது நம் ஆண்டவருடைய பாடுகள், மரணம் இவற்றின் ஞாபகார்த்தம் என்று நினைவு கூறுவோமாக. அவர் திரும்பி வருவார் என்பதற்கு இது அடையாளம் என்பதையும், நாம் எல்லாரும் நம் ஆண்டவரோடு ஒரே பந்தியில் ஒன்றாயிருக்கிறோம் என்பதையும் மறவாதிருப்போமாக. உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடே உண்மையாக மனம் வருந்தி பிறரிடத்தில் அன்பும் சிநேகமுமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஆறுதல் உண்டாக இந்த பரிசுத்த சாக்கிரமத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். அதற்காக பணிவாக முழங்கால் படியிட்டு சர்வ வல்லமை உள்ள தேவனை நோக்கி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். 470வது பக்கத்தில் இருக்கிற பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து பயபக்தியோடு எடுப்போம். சர்வ வல்லமை உள்ள தேவனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதருக்கும் நியாயாதிபதியே, தேவனுடைய நீதியுள்ள உக்கிரகோபாக்கின எங்கள் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியினாலும் உம்முடைய திவ்ய மகத்துவத்திற்கு விரோதமாய் அலங்கரித்து செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு முழு மனதோடு துக்கப்படுகிறோம். அவை எங்களால் சுமக்கக்கூடாத பாரம், எங்களுக்கு இறங்கும். மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு இறங்கும். நாங்கள் செய்த யாவையும் உமது குமாரனும் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு மன்னியும். உமது நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாக நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்போதும் உமக்கு ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கட்டளையிட்டருளும். ஆமென். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்தில் மனம் திரும்புகிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வேன் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிற நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளின்றி உங்களை விடுதலையாக்கி நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. ஆமென். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் இவ்வுலகத்தில் அன்பு கூர்ந்தார். 472வது பக்கத்தில் இருக்கிற ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து பயபக்தியோடு எடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவரேருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். உம்முடைய மேசையின் கீழ் விழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரனல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராயிருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்கள் பாவமுள்ள சரீரம் சுத்தமாகி அவருடைய விலையுந்த இரத்தத்தால் எங்கள் ஆத்துமா கழுவப்படுவதற்கும் எப்போதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கும் ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். சர்வ வல்லமை உள்ள தேவனே, எங்கள் பரமதந்தையே, தேவரீர் எங்களுக்கு உருக்கமாய் இறங்கி உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணமடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவரை தந்தீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தமைதாமே ஏகபலியாய் ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போன்றதுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தினதுமல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அனுசரித்து வரும்படி தமது சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் நினைவு கூர்ந்து
இந்த அருட்சாதனங்களாகிய அப்பத்தையும் திராட்சரசத்தையும் பெற்றுக்கொள்ளும் போது அவருடைய திரு சரீரத்துக்கும் இரத்தத்திற்கும் பங்குள்ளவர்களாகும்படி கிருபை செய்தள்ள வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். நம் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து அவர்தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீடர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராப்போஜன பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அனைவருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். கர்த்தருடைய பந்தி ஆயுதமாயிருக்கிறது. பிள்ளைகள் முன்பாக வந்து கலந்து கொள்ளும்படி உங்களை அன்பாய் அழைக்கிறேன். மெய்யான
ஜீவன் ஈதனால் நீர் வேதி யாக்குமே உந்தன் சரீரம் இரத்தத்தால் சுத்தாங்கம் பண்ணுமே என்னாவி தேகம் செல்வமும் நான் தத்தம் செய்கிறேன் ஆயேசுவே அனைத்தையும் அர்ப்பணம் செய்கிறேன் உம்மருள் பெற இயேசுவே நான் பாத்திரன் அல்லேன் என்றாலும் தாசன் பேரே கடாட்சம் வையுமே. நாம் அனைவரும் பாடல் புத்தகத்திலே பின்னாக 475வது பக்கத்தில் இருக்கிற படிவத்தை நாம் சேர்ப்போம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. பரமராஜாவை சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை பொருகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தராயிருக்கிற ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே, எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே, எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறவரே, இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், கிறிஸ்துவே தேவரீர் ஒருவரே, பரிசுத்தாவியானவரோடே தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராயிருக்கிறீர். ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களுக்காக அந்த கல்வாரி சிலுவையிலே ஜீவனை தந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் எங்களோடு ஒரு புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும்படியாய் எங்களை கழுவும் கர்த்தராய் காணப்படுகிறீர். 3 நிலைகளிலே எங்களுடைய வாழ்வை கழுவுகிறீர். எங்களுடைய வாழ்க்கை பாவமர கழுவி என்னை சுத்திகரியும், ஈசோப்பினால் என்னை கழுவி சுத்திகரியும், அப்போது உறைந்த மலையிலும் வெண்மையாவேன் என்ற வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவரே தேவன், நீர் எங்களை உறைந்த மலையிலும் வெண்மையாய் எங்களை சுத்திகரிக்கும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இப்பொழுதும் சுவாமி,
இந்த ஆராதனை முற்றிலும் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வழிநடத்துதல் எங்களோடு இருந்ததற்காய் நன்றி. ஆண்டவரே, வர தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். வருகிற நாட்களிலே அழைத்து கொண்டு வாங்க சுவாமி. நாளைய தினம் நீர் எங்களுக்காக ஆண்டவரே சிலுவையை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே எங்களுக்காக உம்முடைய ஜீவனை எங்களுக்காய் தருகிறீர். ஆண்டவரை குறித்து சிந்திக்கவும் தேவன் நீர் எங்களுக்கு பாராட்டுகிற கிருபைகளை நீமை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரை வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவையோடு பாரத்தோடு ஏக்கத்தோடு வந்த பிள்ளைகள் உண்டு. தேவன் நீர் வாழ்க்கையிலே பிள்ளைகளுடைய பாரத்தை தேவைகளை சந்தித்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாக என்றாடுகிறோம். நாளை தினம் இருக்கிற 7 பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை பிள்ளைகள் பகிர்ந்து கொண்டு ஆண்டவரே அதன் மூலமாய் இன்னும் சிறுவேண்டை நெருங்கி சேர தேவன் நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபைகளை தந்து வழி நடத்தும்படியாக என்றாடுகிறோம். உம்முடைய மாறாத கிருபையின் கரம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலையும் காணப்படட்டும். பிள்ளைகள் கொடுத்த அன்பின் காணிக்கைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அனைத்து பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இவருடைய ஆசீர்வாதங்களை பிள்ளைகள் நிறைவாய் பெற்று கிருபை செய்வதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஐக்கிய பந்திலே நாங்கள் இணைந்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை தேவனீர் கழுவுகிற கர்த்தர். இதன் மூலமாய் எங்களுடைய வாழ்க்கையினும் அதிகமாய் கழுவப்பட்டு உமண்டை கிட்டி சேர தேவனீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை வரங்களை தந்து எங்களை தொடர்ந்து வழி நடத்தும்படியாக என்றாடுகிறோம். ஈசோப்பினால் கழுவுகிற கர்த்தர். ஆண்டவரே, உறைந்த மலையிலும் வெண்மையாவே என்று சொன்ன தேவன் எங்களுடைய வாழ்க்கை கவனமாய் தேவனை நடத்தும்படியாக என்றாடுகிறோம். மீதியான காரியங்களை ஊழியங்களை தேவன் நடத்தும்படியாக என்றாடுகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இனிமேலும் சதா காலங்களில் தங்கியிருப்பாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். சமாதானத்தோடு போக்கடவோம். உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.